ஹலோ கைஸ், வணக்கம் மக்களே. ஸோ நான் உங்கள் ராஜேஷ். ஸோ இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து கேசி எடிட்ஸில் வந்துட்டு கொரியனோட எடிட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க, கொரியன் சீரிஸோட எடிட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க. ஸோ சும்மா புதுசாக நம்ம ஒரு ட்ரை பண்ணுவோம். நம்ம ஒரு கொஞ்சம் கேமிங் பெட்டிஷ் அடிக்ட்னு கூட சொல்லலாம். ஏன்னா கேமிங் நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி. அதனால வந்துட்டு ஃப்ரெண்டு வந்து எக்ஸ்பாக்ஸ் கிளவுட் கேமிங்கோட ப்ரீமியம் பாஸ் வாங்கி வச்சிருக்காரு. ஸோ அந்த பாஸை வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு கேம் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போறோம். என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டேன். ஸோ இதான் ட்ரை பண்ணி பார்க்க போறோம். கால் ஆஃப் டியூட்டி வேன்கார்ட். ஸோ எக்ஸ்பாக்ஸுக்கு இந்த ப்ரீமியமுக்கு வந்துட்டு இது ஃப்ரீ தான். ஸோ கேம் பர்ச்சேஸ் ரிக்வயர்ட்னு போட்டிருக்காங்க. ஸோ வில் ட்ரை. அப்போனா வந்துட்டு இது நமக்கு செட் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். கேம் பர்ச்சேஸ் ரிக்வயர்ட். ஓ மை காட். கேம் பர்ச்சேஸ் ரிக்வயர்ட்னா என்ன காரணம்? மை பிளான்ஸ் இன்க்ளூடட் பட் கேம் பர்ச்சேஸ் ரிக்வயர்ட். சரி, ஓகே, வில் ட்ரை பண்ணாதான் தெரியும் மக்களே என்ன சொல்றான்ட்டு. ஓகே, கெட்டிங் யுவர் கேம் ரெடி. அதே மாதிரி சின்ன ஷார்ட் இன்ட்ரோ ஒன்று கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஸோ எக்ஸ்பாக்ஸ் கிளவுட் கேமிங் என்னன்ட்டு, எப்படி நம்ம PS5 பிசிஸ்லாம் வந்துட்டு நம்மளோட இந்த கேம்ஸ்லாம் வந்து AAA கேம்ஸ் எல்லாம் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி விளையாடுறோமோ, ஸோ அது மாதிரி இது கிளவுட் கேமிங். அதாவது வந்து சர்வர் வந்து ஒரு இடத்துல இருக்கும், அந்த கேம் வந்து அங்கே ஹோஸ்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஜஸ்ட் வீடியோ அண்ட் கண்ட்ரோல்ஸ் மட்டும் நமக்கு இங்கே வீடியோ ரெண்டர் ஆகும். ஸோ நம்ம கண்ட்ரோல்ஸ் வந்து சர்வர் ஹோஸ்டிங் சர்வர் வந்து வேற பக்கம் தான் இருக்கும். நம்ம சிஸ்டமுக்கு வந்து ஹை லெவல் கிராஃபிக்ஸ் கார்டோ இல்லை சிபியூவோ இல்லை ப்ராசரோ இல்லை த்ரெட்ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் எதுவும் தேவை கிடையாது. ஏன்னா இதான் கிளவுட் கேமிங்ல. ஸோ அதனால சர்வர்லாம் அங்கே ஹோஸ்ட் ஆகிட்டு இருக்கும். நம்ம லேப் வந்து ஒரு சாதாரண லேப்பாக இருந்தால் கூட போதும், ஒரு அம்மா லேப்டாப்பாக இருந்தால் கூட போதும், ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் விளையாடலாம். ஸோ அதுதான் இதோட ப்ளஸ். பட் ஒரே ஒரு ரிக்குவயர்மெண்ட்னா கேம் பாஸ் நம்ம காசு கொடுத்து வாங்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெட் கனெக்ஷன், இன்டர்நெட் கனெக்ஷன் வந்துட்டு ஸோ 20 Mbps மேலே இருந்துச்சுன்னா சும்மா தரமாக இருக்கும் மக்களே. ஸோ நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், கால் ஆஃப் டியூட்டி வேன்கார்ட். பட் ஆனால் கேம் பர்ச்சேஸ் ரிக்வயர்ட்னு சொல்லியிருக்காங்க. சரி பார்ப்போம் என்னதான் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நமக்கு இப்போ இன்ட்ரோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு மக்களே. ஸோ இன்ட்ரோ வந்துச்சு, கால் ஆஃப் டியூட்டி வேன்கார்ட்னு. சும்மா நம்ம இப்போ மொபைலில் PUBG விளையாடுறதும் COD விளையாடுறோம், அது ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இது ரொம்ப கிராஃபிக்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ கிராஃபிக்ஸ் அதிகமாக ரியாலிட்டி நமக்கு ஒன்றும் வந்து ஹிட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்ம இப்போ கையில் எடுத்திருக்கோம். ப்ளஸ் A2 ஸ்டார்ட். நான் கண்ட்ரோலர் நான் வச்சிருக்கேன் Xbox One S. Xbox One X கிடையாது, இது EvoFox One S யூனிவர்சல் ஒயர்லெஸ் கேம் பேட் வச்சிருக்கேன். பட் ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி கால் ஆஃப் டியூட்டிலாம் ஆடுறது பார்த்தீங்கன்னா கீபோர்டை தான் பிடிக்கும். ப்ளஸ் எனக்கு ஸ்டார்ட் கேட்டுச்சு, டிடெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கு தெரிஞ்சிருச்சு கண்ட்ரோலர் நம்ம இன்னும் கனெக்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு. அதனால வந்துட்டு பார்த்தீங்களா, ப்ளீஸ் ஆட்டோலேருந்து ஓகே அக்செப்ட். ஓகே, சைன் அக்செப்ட் கொடுத்துட்டேன், பிளேம் கொடுத்துட்டேன். எய்மிங் இன்புட் டிவைசஸ் கண்ட்ரோலர் நகி, நம்ம கண்ட்ரோலரில் விளையாடலாம். ஓகே, டீகோட் பர்ஃபார்மன்ஸ் கண்டினியூ கொடுக்குற மக்களே, கண்டினியூ கொடுக்குற மறுபடியும். நண்பர்களே, நம்ம வந்து 4 பேர் சேர்ந்து வந்துட்டு ஒரு குரூப்பா போய் நம்ம சண்டை போடுவோம். ஸோ மற்ற குரூப்ஸ் கூட. ஸோ அது மாதிரி இல்லாம இதில் ஆன்லைன் கேமிங் இருக்கும் நிறைய. கால் ஆஃப் டியூட்டி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியும் கேமிங் இருக்கு. இந்த வேன்கார்டு எனக்கு தெரிஞ்ச ஸ்டோரி மோட் நினைக்கிறேன். ஸோ வில் சி எப்படி இது வந்துட்டு ஒர்க் ஆகுதுன்னு. நான் கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபுல் வால்யூம்ல தான் இருக்கு. சிரிப்பே காணோம். போதுமா? Their one visual chatter installing the stages free from the jaws of defeat. Special weapons to secure the global financial to win war. அப்புறம் பார்த்தீங்கன்னா என் பிரதர் வந்து 3 கால் வாங்கி வச்சிருக்காரு. ஸோ இதை வந்து நம்ம இப்போ கேமிங்க்கு சைடு கேப்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஸ்டோரிஸ் போகும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாத டைம்ல பார்த்தீங்கன்னா இந்த 3 கால் எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதுக்கு கொஞ்சம் ஒரு 3 கால் கொஞ்சம் சாப்பிடுவேன். ஏன்னா ஸ்டோரி தானே போயிட்டு இருக்கு. சில டைம் நான் இன்ட்ரெஸ்டாக ஸ்டோரியும் பார்ப்பேன். இப்போ எனக்கு ஸ்டோரி மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸ்டோரி என்ன
போக போக நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப எடுத்தோடனே புரியாது எந்த ஸ்டோரி எடுத்தோடனே நமக்கு. ஸோ போக போக நம்ம கேம் பிளே பார்க்க நம்ம புரிஞ்சுக்கலாம் மக்களே. ஸோ அதான் என்னோட இது. காலங்கலிகாலம் ஆயிப்போச்சு. நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி உங்களுக்கு பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகப்படுத்திங்க. ஸ்கிரிப்ட் கொடுத்துடலாம் மக்களே. யாரும் டக்கன்ல யோசி முடிச்ச மாதிரி இருக்காரு மக்களை. டக்கன் விளையாண்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு அது நாஸ்ட்ராலஜி கேம்னு சொல்லுவாங்க. எனக்கு அது ரொம்பவே நாஸ்ட்ராலஜி கேம். டக்கன் 3, டக்கன் 6, டக்கன் 7, டக்கன் 8 வரைக்கும் நான் விளையாண்டுருக்கேன். ஸோ ஏதோ பவரை ஃபீல் பண்றாரு இந்த ஜெனரல். என்ன ஃபீல் பண்றாருன்னு தெரியல. ஓ ஜோம்பிஸ். ஓகே ஓகே, நான் ஜோம்பிஸ் கேம் தான் நான் போட்டேன். நானே ஒரு செகண்ட் ஸ்டக் ஆகி பார்க்கலாம். பாத்தீங்களா, நானே ஸ்கிப் பண்ணலான்னு சொன்னேன். இல்ல ஸ்கிப் பண்ண வேணாம், ஸ்டோரி என்னதான் காட்டுறாங்கன்னு பார்க்கலான்னு நான் பார்த்துட்டு இருக்கேன் இப்ப. ஆனா ஒரு சைட் கையில மூங் தால் இருக்கு மக்களே. மூங் தால் எப்பவுமே முக்கியம். ஒரு கேமிங்க்கு பக்கத்துல ஏதாவது ஸ்நாக் இருந்தா தான் நமக்கு சும்மா ஜம்முன்னு போகும் கேமிங். என்ன பின்னால் ஒருத்தர் வந்துட்டாரு, இது தெரியாம ஜென்ரல் போயிட்டு இருக்காரு. Hours listing store info. யாரா அவன்? இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கான். என்று மகளுக்கு ஓகே சூப்பர். ஆமா கேமுக்குள்ள மக்களே எப்ப பார்த்தாலும் சர்ச்சிங் ஃபார் மேட்சா? ஏன்டா ஸ்டோரி பேஸ்ட் கேம் உங்களுக்கு இருக்கவே இருக்காதாடா? எப்ப பார்த்தாலும் சர்ச்சிங் ஃபார் மேட்ச். One eternity later. சூப்பர். ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்களா. ஏன்னா நானும் கேம் பிளேவை பார்க்கணும் ரொம்ப நேரமா வந்துட்டு இருக்கேன். லியோவா பார்க்கணும். நீதானே கேட்ட? இது என்னது பூசலோட? நான் இந்த பெரிய கண் எடுத்துக்கலாம். அடி சக்க வேலையை பார்த்தீங்களா? நான் கன் எடுத்துட்டு சுத்திக்கிட்டு இருக்கேன். எங்கேயோ போக சொல்றானுங்க. அந்த 14 மீட்டருக்குள்ள ஏதோ இது என்னங்க, இந்த மல்டிவர்ஸ் வர மாதிரி ஏதோ கேட்டு மாதிரிலாம் இருக்கு. ஓப்பன் ஆகுது. அடுத்த யூனிவர்ஸுக்கு போற கேட் ஆகுது. சரி போவோம். என்ன கேட்டுக்குள்ள போலாமா வேணாமா? என்ன ஏதோ கட்டி ஜஸ்ட் ஆக்டிவேட்ட போர்ட்டல். பாத்தீங்கன்னா போர்ட்டல், சாரி எனக்கு அந்த வார்த்தை தான் வரல என்னன்ட்டு. என்னடா சொல்றீங்க? ஓ ஒரு மாதிரி செம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல கைஸ். சர்ன்னு உள்ள போகும்போது சரி வெயிட் பண்ணுங்க, நான் ஏதாவது ஸ்கோப் இருக்கான்னு எடுத்து பார்த்தேன். இது ஸ்கோப்பு. ஓகே ரைட் ஃபேமிலி ஸ்கோப்பு. என்ன கைஸ் டிஸ்ட் மேல டிஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஜோம்பிஸ் தான் வராங்க எனக்கு தெரிஞ்சு. ஓ பாத்தீங்களா, சாத்தானையும் ராப்பையையும் பெத்து விட்டு வீதியில மேய விட்டுருக்கானுங்க. அதுக்குள்ள வந்து நம்மளே கொண்டு வரணும் போல. அடிக்கிறாங்க கைஸ், போடுறானுங்க கைஸ். நம்மளே போட்டு தந்ததுன்னா கைஸ் இல்ல. ஓ நம்மள டேமேஜ் பண்ணிட்டானுங்க கைஸ் இந்த ஜோம்பி கைஸ். ஐயோ யாருங்க, ஐயோ என்ன பாட்டு வருது. அப்ஜெக்டிவ் கம்ப்ளீட்டட். பாத்தீங்களா, நானே கொஞ்சம் ஜர்க் ஆயிட்டேன் கைஸ்.
படிப்போம். டவுன்லோட் எக்ஸ்பீரியன்சி பூஸ்ட் ரீலோட் ஸ்பீட் கைஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த ஸ்நாக்ஸ் வந்துருச்சு கைஸ். அடுத்த போர்ட்டலுக்குள்ள போயிட்டோம் நம்ம. இப்போ அடுத்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா கடலை பருப்பி. மம்மி வந்து தந்துட்டு பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. அடுத்து நீ இதை அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க இவங்க ஏதோ படிச்சுட்டு இருக்கான் டெக்னாலஜி சம்மந்தமான. ஆனா நான் வந்து ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி டெவலப் பண்ண கேமை விளையாண்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் கைஸ். அடுத்த போர்ட்டல் கைஸ் நம்ம குதிச்சிட்டோம். ஸ்வையின் உள்ள போகணுமே, போமா போகுது. ஓகே ஓகே, ஒவ்வொரு போர்ட்டலா போய் கொள்ளணும் போல. ஜோம்பிஸ்லாம் ஒவ்வொரு போர்ட்டலுக்குள்ள இருக்கு போல கைஸ். போட்டாஸ் நண்பர்களே, என்ன ஏமான் பாமா வரானுங்க கைஸ். எங்க வரானுங்க கைஸ். பார்த்தீங்களா எங்க வந்து நம்ம போட்டுட்டு இருக்காங்க. நானும் என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். யோசிச்சு முடியக்குள்ள வந்துட்டாங்க சார். தேவையில்லை போல போல தலை பெருக்கி வரும். நானே ஓடிதான் போகல. சிலிப்பு கைஸ் பக்கத்துல வந்து போட்டானு. ஓ மை காட், நம்மள போட்டானுங்க கைஸ். வந்து எஃப் ஹோல்ட் பண்ணா நம்ம வந்து ரிவைவ் ஆயிக்கலாம். ஸோ நமக்கு அடியே பட்டாலும் மிஷின் ஃபெயில். அதான் நான் பார்த்தேன் என்னடா எல்லாமே நல்லா போயிட்டு இருக்குன்னு பார்த்தேன் கைஸ். ரூம்பு உள் ரூம்பு ரூம்பு ரூம்பு. ஓகே, ஓகே ஓகே சூப்பர். ஓகே, நான் திரும்பி ரீப்ளே பண்ண விடணும்னா அன்லாக்ஸ். கேம்பைன் என்ன கைஸ்? சரி ஓகே, அது ஜோம்பிஸ். நம்ம ஒரு சிறு பிள்ளைங்கிறனால நம்ம ரெக்ரூட் எடுத்துக்கணும். ரெக்ரூட்னா என்னன்னா வந்துட்டு இப்பதான் நான் கால் ஆஃப் விளையாண்டு பழகிறேன் அப்படிங்கிற ரெக்ரூட் சொல்லலாம். ஏன்னா இப்ப நான் பார்த்தீங்கன்னா ஜோம்பி பக்கத்துல வந்து எனக்கு கொஞ்சம் டர்ன் ஆயிடுச்சு. சரி என்னடா நம்ம போட்டு கொண்டுருவான் போல இருக்கு, கடிச்சு கொதற மாதிரி இருக்கு கைஸ். நம்ம மூஞ்சி முன்னால வந்தா கேம்பெயின்னா என்னன்னு இப்பதான் புரிஞ்சு. இதுதான் ஸ்டோரி மோடு. ஸோ நம்ம இப்போ ஸ்டோரி மோட ட்ரை பண்றோம் கைஸ். அப்படியே ஸ்டோரி மோட் வந்தா நம்ம என்ன சாப்பிடுவோம்? மூங்காலையும் ட்ரை பண்ண போறோம். ட்ரெயின் ஆம்பர் 1945 போடு. லுக் அட் தட் மஜால கைஸ். இது இந்த போட்டு மாதிரி இருக்கு. ட்ரெயின்ல தான் போயிட்டு இருக்கானுங்க. யார் போட்டுட்டு இருக்காங்க? சரி ஒன்றும் புரியுது. ஆஹா, தப்பா காலை வச்சுட்டேன் கைஸ், தப்பா காலை வச்சுட்டேன். மூங்கால ஒரு வாயில போட்டு தப்பா காலை வச்சனே. என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். ஒவ்வொருத்தரும் கொள்றானுங்க. ஓகே, நீங்க கேட்கலாம் வளடா மூங்கால் சாப்பிடுங்க. ஃப்ரெண்ட்லி ஃப்ரெண்டே கொண்டேன் கைஸ். ஆனா நான் அப்படி பட்டம் இல்லை கைஸ். ஃப்ரெண்டெல்லாம் கொல்ல மாட்டேன். இந்த கேம்ல வந்து தெரியாம ஒரு சுட்டு சொல்லிட்டேன், மன்னிச்சிருப்பா. புதுசு புதுசா இருக்காங்க. போட்டாச்சு கைஸ், போட்டாச்சு. சும்மா ஜம்முன்னு இருக்குல்ல. ஓ ஓ ஓ ஓ ஓ மறுபடியும் டைப்ல விழுந்துட்டான்.
பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே கைஸ் வரோம். ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே நம்ம ஃப்ரெண்டு தான். எனக்கு புரியல மக்களே, இங்கிருந்து எப்படி குதிக்கிறது தெரியாம ஒரு பையன் மாட்டி சுத்திட்டு இருக்கானா, நான் தான் இருப்பேன். டேய் அவன் செத்துட்டான்டா. கேம் நல்லா விளாட மோங்க நல்லா சாப்பிட்டு இருக்கேன். ஏன்டா ஒண்ணு கீழே விழுந்து சாரல அவன்டா அடி வாங்கி சார. நீ விளையாட வந்து நீங்களா கேட்கலாம். ஒரு பிகினர் திட்டாதீங்க கைஸ். 3 காலுக்கு பிகினர் கிடையாது. சூப்பர்ல. எட்டி பண்ணணும். சூப்பர். செக் பாயிண்டே ரீச் பண்ண கைஸ். ஆனா இப்ப நல்லா செத்தண்டா. செத்தன். சாவு சாவு சாவு. எத்தனை சாவு? கொஞ்ச நேரம் பேசாம என்னோட டீம்மேட்ஸ் அடிக்க விட்டுட்டு நான் வேடிக்கை பார்க்கலான்னு இருக்கேன் கைஸ். பொங்கல் சாப்பிட்டு என்ன கிடைக்கும். போட்டாங்க கைஸ். சன்செட் விடுறாயா? கண்டுபிடிச்சல இல்லையா? ஐயோ போட்டாச்சும். போடாம இருக்கலாம். ஒன்னையும் போட்டேன். போட்டேன். ஒரு ஆபீஸ் ரெண்டும் பாராமல் எம்எல போட்டனா செக் பாயிண்ட் யூஸ் சொல்லுவாங்க. போட்டனா ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல.
போட்டேன் போட்டேன் போ இடம் வேற எங்க இருக்கு நம்ம நம்ம நம்மளால எது அவனுங்கால எதுன்னு தெரியல எவன் பார்த்துருக்கான் எவன் படுத்துருக்கான்னு தெரியல நம்மளால இது check point reached guys. போட்டாச்சு 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 reload பண்ணலாம். ஓ என்னடா போட்டாச்சு 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 சத்தம் ரத்தங்களோட சொல்லுவ அப்படிங்கிறான் கருப்பா இருக்கனால எவன் எங்க இருக்கானே தெரியல கைஸ் பார்த்தாச்சு பார்த்தாச்சு நம்ம போகலாம் இதுவும் இருக்கான் நம்ம போய் சொல்லலாம் ஏய் மீடியாச்சு ஆமா சொல்லுங்க அதான் போடு செம ஓகே இப்போ இது என்ன டைம் மூங்கால் டைம் வாங்கல் கொஞ்சம் கொஞ்சம் பிக்சல் உடையுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நெட் கனெக்ஷன் ஸ்லோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எப்படியோ கைஸ் ஒரு வழியா நம்ம ஃபர்ஸ்ட் மிஷன் முடிச்சிட்டோம் ஒரு பாசம் போடுவோமா My God.